பிடிச்சே மறிக்குளம் வாங்கி வந்து மன்னார் குடிக்கு போய் வந்து மறிக்குளம் வாங்கி ராசாத்தி ராசாத்தி உன்னை என் ராப்பகலா கண்மிழிச்சு ராப்பகலா கண்மிழிச்சு ராணி உன்னை கை பிடிச்சு பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் கோயிலாம்பட்டி கோயில் டிஸ்ட்ரிக்ட் கோயிலுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர் சார்பாக ரூபாய் MK அன்பழையத்துக்காக 1001 நன்கொடை வழங்கிய கோயில் டிஸ்ட்ரிக்ட் கோயில் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி. போல சொல்றேன், திரும்பி கூட பார்க்கலையாடா, ஒரே நடனே வாக்கிங் பண்ணி. இந்த தூங்குற பொம்பளையே தயவு செய்து எதிர்த்து போய் சாணி ஓட போங்க, சாணி தொலைக்க போங்க, எந்திரிக்க வருஷத்துக்கு ஒரு நாடகம் போலியே, எந்திரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே பிறண்டு படுத்துக்கங்கத்தா. JCB செகநாட்டில் கிடைக்குமா? இருந்துச்சுன்னா பூரா டோசர் பண்ணி இந்த கம்மாய்க்கு தள்ளி விடலையும் காலையில் வந்து புரிஜம் பூரா யாராவது கொண்டு கிளச்சி எடுத்துட்டு போட்டோம். சாமியார் உண்மையிலே கோதமங்கலம் முத்துச்சிறுவிக்கு அப்புறம் ஒரு நல்ல குரல்ல இன்னைக்கு தாயா கேட்கிறேன். அருமையான நாடகம். பட் ஒன் திங், சுழி சரியில்லையே. நான் வந்து சைடில் நிற்கிறேன், என்னை மதிக்காம உள்ள ஒரே எரியவான் கேட்கிறேன். நீ இருப்படா, நான் இருக்கணும். நீ இருப்பப்பா, வண்டியில் வந்து கொச்சு தைக்கும் போது பேசாம. என்னடா சப்புல இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சானே? பிறந்துருச்சு. சின்ன உசரை காப்பாத்திட்டாரு டாக்டர், பெரிய உசரை காப்பாற்ற முடியும். 3 பிள்ளை இருந்திருக்கா அந்த வயசுல. அப்படியா? 2 பிள்ளைய உள்ள தொட்டியாடி போட்டிருக்கேன். நீ போய் அது கோமியத்தை குடி, சப்புடு மயத்தை புடுங்க சப்பு, அது உள்ள விரைச்சிருச்சு கண்டங்கிற பாம்பு மாதிரி இப்படி கிடைக்க சப்புடு. சாமியார் சொன்னார், புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்சவேனா? அவர் செத்து போயிட்டாருனே. அவர் செத்து போயிட்டாரு முத்தப்பா. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் ராஜாக்குரிய சித்தப்பேன், அவரும் போய் சேர்த்துட்டாரு, செத்துட்டாரு. பரிச்சூர் பழனிய தாத்தா, அவரும் அந்த தாத்தாவும் செத்து போயிட்டாருன்னு. நீ நாடகத்துக்கு வந்தியே கேரம் சொல்லி வந்தேன், எதிர்த்து போடா மயில் மணி, எல்லாத்தையும் செத்து போயிட்டாருன்னா. பையாவுடி செந்தில்குமார் நாரதர் இருக்காரா? இங்கதான் நிக்கிறாரு நம்ம நாரதர். உஷாராயிட்டானே இந்த பூதம் மண்டை. சாமியாருக்கும் எனக்கும் சண்டை, ஆண்டு தினசரி வாட்டாண்ட ஆட்ட மாட்டேன். கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா, நீங்க எரிச்சு போங்க பார்த்தா முடிஞ்சு.
நீங்க 4 பேரும் போயிருங்க பாய். நீங்க பாட்டு சங்கத்துக்கு போயிடாதீங்களா ஜாமியெல்லாம் ஒண்ணுக்கு வந்துருங்கப்பா. உங்களுக்கான சேர்ல யாரும் உட்கார முடியாது. எலெக்ஷன் எத்தனை குசை போட்டியும். தம்பியாரு நம்பியார வந்து எம்ஜிஆரோட தம்பியாருன்னு கேட்டேன். நம்பியாரு தம்பி யாரு? எனக்கு அப்புறம் பிறந்த என்ன பேசுறோம் அதை தான் வாங்கி பேசணும். இடக்கு முடக்கான கிட்ட பேசினேன்னு வச்சுக்க, கட்டை இருக்கு அடிச்சு மண்டையை உடைக்கிற நிலைமை உருவாயிரும். மண்டையை உடைக்காத ரொம்ப நாளா திங்க அந்த கல்கோணம் உடைச்சு கொடு. தம்பியாருன்னு எனக்கு அப்புறம் பிறந்தவன் தம்பி. உங்களுக்கு முன்னாடி பிறந்தா அண்ணே. நீங்க அண்ணனா தம்பியா? அவன் அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி, தம்பியா இருக்கும்போது அண்ணன். தம்பிகளுக்கெல்லாம் அண்ணே, அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நீங்க இடையில பிறந்தீங்க. நான் இடையில பிறந்தேன். அவங்க பெரியாஜி வீட்டுல பிறந்தேன். உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே நீங்க? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பேரு மாமே. கை தட்டலாம், நீதி செத்து போச்சு. உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு? எங்க அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தா அவங்க அண்ணன் தம்பி. அம்மாவுக்கு எப்படியாவது பின்னாடி பிறப்பாங்களா? முன்னாடியே பிறப்பா. நீ முன்னாடி தானே எல்லாரும் பிறப்பாங்க. பெரிய ஏவுவனை ஏறி விட்டு விஞ்ஞானம் பண்ண பெரிய நீ அப்படியே விளக்க நீங்க கிழிக்க போற. மண்டையை பார்க்கும்போது தீபாவளி புசுவான ஞாபகம் வந்து மண்டையை பார்க்கும்போது கரிச்சா மட்ட மாதிரி வெட்டி நல்லா முடி வச்சுட்டு தானே தெரிஞ்ச. நல்லா தானே படத்துல நடிச்சு தொலைஞ்ச. உன்னை வெட்டி விட்டது யாரு? எங்க படத்து கிடந்த நீ? முருகா இந்த இதை மட்டும் நல்லா போடுறியா? ஸ்டாம்ப் அடிப்பாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. மண்டைய பத்தியா இங்க இருந்து வந்துட்டா ஓடா முண்டை. கம்பு கூட்டு மசூரா திரி விழுந்துருச்சு. ரொம்ப வருஷம். ஆமா, முடி எடுக்கணும் தாய்மாமன் மடியில வச்சு. நீங்க உள்ள விழுத்தாடி படி வாச்சாத்துல வச்சு எடுக்கிறேன். ஆளையும் பாரு வந்து நிக்கிறேன் பாருங்க. முகலைய பாருங்க. சவராஜ சக்கரை ஆஞ்சநேய ராசை போட்டு பிச்சை எடுப்பீங்க. மான கட்டவனுக்கு விட்டாங்களா ராத்திரி 12 மணிக்கு மான வெடிக்க. முகரைய பாரு முகரை. ஒண்ணும் கட்டாத பாப்பா 1 மணிக்கு தாப்பா போட்டு ஒண்ணுக்கு இருந்தாலும். ஆமா, இவன் லட்சணத்தை பார்த்துதான் இன்னைக்கு விட்டாங்களா. யாருங்க நீங்க? நீ யாரியா? சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது. அப்ப நாடகத்தை நிறுத்துங்கப்பா. வீட்டுக்கு நாடகத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போட்டேன். கேட்டா கேட்டதுக்கு பெரியவளை மதிச்சு பழ முதல்ல கத்துக்க. பெரியவளை மதி. நீ எந்த விஷயத்துல பெரிய? நீ எந்த விஷயத்துல உனக்கு என்ன தெரியும்? தெரியும், எல்லாமே தெரியும். தெரியுறியே. ராமாயணம், மகாபாரதம், யுகங்கள் 4. கிரைதா, திரைதா, துவாபர, கலியுகம் எல்லாம் தெரியும். அப்படி 4 யுகம். கிரைதாத்துல நடந்த அர்ஜுன கதை, திரைதாத்துல நடந்த ராமாயணம், துவாபரத்துல நடந்த மகாபாரதம், இப்ப நடக்கிறது கந்த புராணம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் நடந்துச்சு. விஷயத்துக்கு தகுந்த மாதிரியே 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் இருக்கு. பெருங்காப்பி இருக்கு, சிறுங்காப்பி இருக்கு. சுக்க கொஞ்சம் தட்டி போட்டா டென்ஷனுக்கு நல்லது. உனக்கு என்ன வெங்காயம் தெரியும்? என்ன விஷயம்? வெங்காயம் கிலோ எல்லா விஷயத்திலயும் ஒவ்வொரு தக்காளி எவ்வளவு தெரியுமா? ராமர் காட்டுக்கு போனாரு, வெள்ள வளர்ச்சாரு. வளர்ச்சதுனால என்ன நடந்துச்சு? பற்ற முனியாண்டிதே அறுவலை வளர்ச்சேன். அது பெருசா பேச மாட்டேன். எரிச்ச மசுறு வர்ற மாதிரி. எரிச்ச மசுறு வந்துச்சுன்னா லாக் உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை பேசு. உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊருக்கு வர ரூட் தெரியாம தானே முட்டை சுத்தி நான் போன் அடிச்சு நேரம் வர சொன்னேன். அம்மி கொல்லி போட்டேன். நெடுவட்ட மண்டை அங்க இருந்து வர சொல்லிட்டு ரோட்ல நிக்கிறீங்க. ரூட் தெரியாத உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும். ககட மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய தன்மை வாய்ந்தவனே. நீ ரோட்ல வரணும் யா. நான் அந்த ஊருக்கு நேரடியாவே வந்து இறங்குவேன். எனக்கு அந்த தன்மை இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? நேரடியா வந்தேன்னா லைனை வச்சு விட்டுருவாங்க. எரிச்சு அடிச்சுதான் புகையா வரும். அப்படியே இறுகிக்கிற காக்கா மாதிரி. நானே வேற லைன்ல வச்சிருவாங்க. என்ன லைன்? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல ஜாமியார வர சொல்லு ஊராமே கழுத்திருப்பேன் கோழின்னு எரிஞ்சு விடுவாங்க. வளர்த்து வந்துடுவாங்க. சரி, உன்னை பாக்குறதுக்கு ஊத்துல கோமாளி பேர் வந்த மாதிரி இருக்கு. நான் கோமாளிதான். நீதானா? உன்னைய பார்த்ததே தெரியுது. பால் காய்ச்சுக்கு போத இங்க வந்து நின்னுட்டு நீ எல்லாம் உனக்கு இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் நீ எல்லாம் இங்க வந்துட்டு? என்ன காரணம்? உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? இடத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்? இந்த இடம் வந்து வேலிமலை சார். வேலிமலை என்றா யாகம். யாகம் நடத்தக்கூடிய முனிவர். முனிவர் வந்து முனிவர்கள் யாகம் வரலாம். நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை முனிவர் வந்திருக்காங்க? சாமியார் தெரியுமா? அப்ப எங்க தினவ வச்சிருக்காங்க. தினவ வச்சிருக்காங்க. தினவ எல்லாரும் சிந்தனை தேவையில்லாததெல்லாம். ஏன்டா அப்படி கத்துறீங்க? மூங்க விடுங்களாடா? ஏய் சாமியாரா தீப்படி விடுறா. நான் வந்துட்டாங்கல்ல. இதனால கவட்டுக்குள்ள வச்சு கூட்டணியே என்னடா ஒரு வேலை காணுமே. அங்கிட்டு வெளியில எங்க உள்ளே இல்ல வெளியில இல்ல. எங்கேயே போய் திருப்புறைக்கிட்டு ஒருத்தர் தெரிஞ்சேன். ஐயா வானம் கூட வந்தீங்க. வானம் போறியா? இந்த ஓட்டைகளை வச்சு மாத்தா. ஐயா இந்த பக்கம் பார்த்து தெரியல. அண்ணே தீப்பட்டி இருந்தா அண்ணனா யாரு அண்ணன்? சாமியாரா சாமி. நீ அவர் பார்த்தவனே காலில் கும்பிட்டு விழுதுறேன். காலில் விழு. ஏன்
விழுறாக்க வரல நல்லா இருந்தாலே ஈன புத்தி போதான்னு பாத்தியா? புத்தி போதான்னு பாத்தியாடா? உன் புத்தி போதான்னு பாத்தியா? சேர்ந்தவங்க அத்தனை பேருமே இப்படித்தானா? உள்ள என்னது கிரீமா? ஆமா, அதெல்லாம் மடக்கி வையா. சாமி வருது. எங்க இருந்து வந்தா நீ என்ன போற? நவீன் டீ கடையில டீ மால் என்ன பண்ண போறேன்னு மேலுலகத்துல இருந்து வந்தேன். மேலுலகம் தேவலோகம், மேலுலகத்தை சுற்றி மேலூர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. உனக்கு வந்து விட்டுருக்க மேலோகம் அப்படின்னா சொல்றத முதல் கேட்டு சொல்லுங்களா? 14 உலகங்கள், அதுல மேலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு மேலூர்ல இருந்து வந்தேன். இது என்ன உலகம்? பூலோகம். பூலோகம் சுருக்கினா என்ன வரும்? நீ ஒண்ணு சுருக்க வேணாம், 2 பேரும் மூடுங்கப்பா. அவன் கேட்டு கேட்ட வைங்க, அவன் மாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல விடாம நீ கேட்கிற. எங்க இருந்து வந்தவரு சொல்றாரு, இந்த இங்க இருந்தவர் சொல்ல மாட்டாரா? மேலுலகத்துல இருந்து சுருக்கி சொல்லிட்டாரு. சொல்லிட்டல நம்ம இடம் விடாது. சொந்த இடத்துல சொல்ல முடியல. இருக்கீங்க நம்ம உலகம் பூலகத்தை சுருக்கி என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவனை சொல்ல விடுன்னு சொல்லி சுருக்கி சொல்லு. பூலகத்தை சுருக்க வேணாம், இன்னைக்கு வார லீவு, பேசாம இருங்க. பூலகத்தை சுருக்க அவன் ஏதாவது குட்டை கொண்ட சொல்லி போடுவா, நீ பேசாம ஏன் மேலுலக பூலகத்தை சுருக்குனா மேலோகத்தை சுருக்கினா மேலூர், பூலோகத்தை சுருக்கினா வாங்க. பூலோகத்தை சுருக்கினா என்னன்னு சுருக்கி சொல்லுங்க. உங்களோட விஷயம் இருக்கு, இவன் அந்த திறமை இல்ல, உலகிட்ட அந்த திறமை இருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன், வாயா வா. பூலோகத்தை சுருக்கி என்னன்னு சொல்லுங்க. அது வாரத்துக்கு நட்டமாவே இருந்துட்டு போகுது. விஷயத்தை சொல்ல விடுறா, அவன் சொல்ல வர்றாப்ல எவ்வளவு ஆர்வம் அவருக்கு நின்று பத்தியா? உன் ஆர்வத்தை நான் பாராட்டேன். ஆர்வத்துல மண்ணு விடுற. ஏய், ஏதாவது சொல்லுவாயா? பூரட்டவையா? இன்னைக்கு புத்தி சுவரனை மாத்திரை ஓடாம வந்துட்டேன், ஏதாவது பேசுவேன். இன்னும் நல்லவையா மண்டையில கொண்டு போட்டுருக்கீங்க. ஏய், மண்டையில பாத்தீங்களா? உங்களை திருத்தரமான கேள்வி கேட்கிறேன். நீ ஜடாமகுடம் மண்டையில நான் கொண்டு விட்டுருக்கேன். இங்க வா, நீ எதுல போடுவீங்க? இங்க வா. ஐயா சும்மா இருக்க சாமி, நல்லா இருக்கிய. ஏய் போடா, ஜடாமகுடம் என் மண்டையில கொண்டு போட்டுருக்க. ஜடாமகுடம் ஏப்பா நீ கம்புக்கூர்ல ஓட முடிய பிடிச்சி ஓடுது, எனக்கு தேவை. இப்ப அவன் பதில் சொல்றவன் நீ ஏன் சொல்லணும்? அவன் நல்ல வேலை. அவன் ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன், நாளை பின்ன நான் அந்த பக்கம் வர முடியாது, உனக்கு தெரியாது. இடம் எங்களோட இடம், வேலிமலை சாலை. இடம் இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறோம் 2 பேரும். நல்லா இருக்க ஊர்ல வந்தாங்கிற நாடகம் போறோம். இடம் ஓமட்டு இடம் சொல்ற இடம் சொந்தம், நிலம் சொந்தம், வீடு சொந்தம்னா பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். இல்ல பீரோல ஏய், உரிமை கொண்டாடணும்னா நம்மளுக்கு சொந்தமா இருக்கணும். பட்டா சிட்டா நகல் இருக்கு, வில்லங்க இருக்கா? வில்லங்க மச்சான் ஆரம்பிச்சிருந்து வில்லங்க மச்சான் இருக்கா இல்லையா? பாலை வில்லங்க பண்ணிக்கிட்டே இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. வச்சிருக்கியா? அத்தாச்சி இருக்கு. யார் இருக்கா? அத்தாச்சி இருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தானே? பிரசிடண்ட் யார்? பாத்தியா அந்த அத்தாச்சி நம்ம அப்பா தானே வச்சிருந்தாரு. முறகட்ட வேலை உள்ள போட அரைஞ்சிருவோம்டா. பதில் சொல்ற அருமையா சொன்னாப்லையா? பதில் அருமையா சொன்னாப்லையா? நீங்க வச்சிருந்தீங்க? ஆமா. யாரு? அத்தாச்சியா. அவர் சொன்னாப்ல உங்க அப்பா வச்சிருந்தாருன்னு. அவரு ஒரு வருஷம் வச்சிருந்தாரு. யாரு? அத்தாச்சி. சரியான விஷயம் பாத்தீங்களா? அத்தாச்சி வச்சிருந்தா ஏன் அத்தாச்சி விட்டாரு? அப்ப ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிறதா என்ன நியாயம் இருக்கு? அத்தாச்சி 2 பேரும் வச்சிருந்தாங்க. அத்தாச்சி அப்பதான் வச்சிருந்தாங்க சொன்னா நீ வச்சிருந்தோம்ன்றப்ப அப்ப நீ துரோகம் பண்ணிட்டடா. உன்னை யாருடா தூக்க வச்சு எழுப்பி விட்டட? எங்கடா அமைப்பாளர் பாலா பிள்ளை கழிச்ச வந்தவளே, இவனை எழுப்பா நானா படுக்க போட்டு வந்தேன். போடா போடா. உன்னை ஏன்டா ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு சொல்ல வந்தவனே. உள்ள சுச்சு அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? அதுக்கு முன்னாடி ஊர் தலையாரி வச்சிருந்தாரு. யாரு? அத்தாச்சி இருக்கேன். அதுக்கப்புறம் தாசில்தார் வச்சிருந்தாரு. பத்திரம் பதிகிறாள் வச்சு. இப்ப யாரு வச்சிருக்காரு? இப்ப யாரு வச்சிருக்கன்னு இருட்டுக்குள்ள தெரியல. மொத்தமா ஒரே அது அத்தாச்சின்றது பட்டாரா? அப்ப வில்லங்க இருக்குமா இல்லையா? அத்தாச்சி வச்சிருந்தா வில்லங்க இருக்கும். ஏய், அவன் வில்லங்கத்துக்கு வர்றேன். அத்தாச்சி நீ வச்சிருக்கறனால அவன் வில்லங்கத்துக்கு வர்றேன். அத்தாச்சி அண்ணன் முன்னாடி அண்ணன் முன்னாடியா? அப்ப நீங்க மேலோகத்துல இருந்து வர்றீங்க. மேலோகத்துல இருந்து வரேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர்
திருப்பாம போகவே மாட்டேன் போடா நீ வா உனக்கு எதிர்பார்க்கிறேன் உண்மையில அடிடும் பதில் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான நபர் பதில் சொல்ல வர்றாரு சுருக்கா ஆமா சொல்லுங்க சுருக்கி அந்த கிளிக்கு இந்த நெல்ல எடுத்து கொடுத்து படுக்க போறான் உள்ள போட்டாமி உள்ள கடைசி வரையும் சொல்லவே விட மாட்டேன் சொல்லாம நீர் முட்டி செத்தாலும் பரவாயில்ல அப்படியே இடிக்கிற பாதை கட்டிக்கிறோம் அப்படியே வேற கேள்வி ஒண்ணு கேட்கிறேன் இந்த இடம் வேள்விமலைச்சார் இது நஞ்சையா புஞ்சையா நஞ்சையும் இருக்கு புஞ்சை இது குறிஞ்சினா ஏ வாயா அந்த கேள்விதான் பதில் சொல்ல இந்த கேள்விக்காக பதில் சொல்லட்டும் நஞ்சே இருக்கு புஞ்சை இருக்கு சொல்லிட்டு நான் மூக்காந்தல அடிச்சு ஏய் ஒண்ணுதாயா இருக்கு அது என்ன நஞ்சே இருக்கு புஞ்சை இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு இது இது நஞ்சையா புஞ்சையா அப்படி சொல்றா வாயா அண்ணா ரெண்டு இருக்குங்க எப்படி ரெண்டு இருக்கா ரெண்டு இருக்கு சரியா நீ பேசுற சரியா பேசுறியா சரியான ஆளியா நீதாயா சரியான ஆளு இந்த இடத்துக்கு சரியான ஆளு சாமி ஒண்ணு நஞ்சையா இருக்கணும் இல்லடா புஞ்சையா இருக்கடா இவன் சொல்றது ரெண்டு இருக்குமா ரெண்டு எப்படி இருக்கு இருக்குமா ரெண்டு எப்படிடா இருக்கு யாரோட நீ ஏமாத்த பாக்குறா ரெண்டு விட்ட பதில் தெரியாம முடிக்கிற திருட்டு போய் ஆடு அறுத்த போட்டு ஆடு மாதிரி முடிக்கிறா நீ சொல்ற நம்மளுக்கு நஞ்சையா புஞ்சையா நஞ்சையா புஞ்சையா அதை எழுத்து விட்டு விட்டேன் வந்து அந்த ஒட்டக குச்சி நஞ்சியா இருந்த புஞ்சியா இருந்த நீ என்ன பிளாட் உண்ட போய் கேக்குறதுக்கு அப்புறம் ஏன் இடம் நொற்ற அப்புறம் என்ன இடம்னா நஞ்ச நிலமா வேலிமலை சாரல் வேள்வி என்றால் யாகம் யாகம் நடத்தக்கூடிய ஒரு உண்மை போல் முடிவர்கள் அபிஷேக பிரியா சிவா அவிசாரியா போனதுக்கு முன்னாடி உச்சிக்காரையா போயிட்டேன் அவிசாரி போனதுன்னு கனிப்பிரியா கந்தா கனகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் என் பேரு ஆமா நாரதா இந்த மேகி பாக்கெட்ல இருப்பேல நீ அடிச்சு பல்லுகள்லாம் எடுத்து புடுங்க அப்புறம் உடைய பாத்திருக்கேன் மேகில இருக்கேன் இதுல இருக்கேன்ட்டு முட்டை கலப்பேன் அவன் தான் நம்மளுக்கு ஏத்தாளு என்ன என்ன பாட்டுல நெய் பாட்டு கசட தவிர வள்ளினம் இங்க வாயா அருமையான ஒரு நெய் பாடல் கசட தவிர வள்ளினம் எங்க நம்மள வள்ளினம் யாரால வரல தெரியாது ஒண்ணுமே நேர் தேமாங்காய் நிலைநீர் புளிமாங்காய் தெரியுமா தெரியாத வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெய் அதாங்க வெண்ணெய் 5 பொருள் இருக்குல்ல அதான் வெண்ணெய் வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெய் நெய்ய உருக்குனா என்ன வரா வெண்ணெய் கையை நொட்டிட்டு போயிடக்கூடாது அப்புறம் அடிச்சு நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கும் என்ன பண்ணுவேன் கிரிசு கட்டவன் அவன் பார்த்து மாதிரி கிரிசு கட்டவன் அதிகமாக கிரிசு கட்டவன் ஒரு நேரம் மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஒரு நேரத்துல என்ன இருப்பேன் என்ன ஒரு நேரத்துல போயிருவேன் போயிருவியா சரி வாங்க நீங்க தானே ஆமா நான் வாங்க அவர் என்ன செய்றாரு எவரு அந்த முனியாண்டி மேன் எந்த முனியாண்டி மேன கேக்குற நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அது பக்கம் இல்லடா அந்த புடலங்காய் அது வியாபாரம் பார்த்தாருல முருங்கைக்காய் வியாபாரம் அந்த பார்த்தாரு வண்டி தள்ளு வண்டி முருங்கைக்காய் வியாபாரம் பார்த்தாரு உனக்கு தெரியுமில முருங்காய் ஞாபகம் கொடுத்தாதீங்க முருங்கைக்காய் ஞாபகப்படுத்தாதீங்களா ஞாபகப்படுத்தினா என்னாங்க ஏன் என்ன வேற மாதிரி என்ன வேற மாதிரி வருதுல்ல ஊர்ல பொங்கல் ஆடி இருக்கோம் ஊர்ல பொங்கல் உழப்பாரி முருங்கப்ப வேணாம் முருங்கைக்காய் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும்னே வேணாம் விஷயத்தை சொல்ல வந்தீங்க சொல்லிடுறியா முருங்கைக்காய் எந்த ஆசை இல்லைன்றீங்க எனக்கு எந்த ஆசை இல்ல முருங்கைக்காய் சாப்பிட்டோம்னா என்ன பண்ணும்னே முருங்கை சாப்பிட்டா அவனை ஒரு உண்மையை கூட அது ஒத்துக்கிறாது நம்ம அறிக்கை அது அவன் ஏதோ முருங்கைக்காய் விசேஷம் போல சொல்ல வர சாமியார்ல காய்கறி மொத்த ஏஜென்டா அப்புறம் விஷயத்தை சொல்ல விட மாட்டேங்கிறேன் என்ன விஷயத்தை என்ன விஷயம் உன் மேலுக்கு காது வச்சிருக்கீங்க ஓமங்களுக்கு காது வச்சிருக்கீங்க இருக்கட்டும் உங்க அப்பா வேறு பிரம்மா அடங்கொம்மா பிரம்மா பெரியப்பா குடி முழுகி போச்சடா மருதமணி நம்ம பெரியப்பா வேண்டா கடைசி வரைக்கும் அங்க ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவோமா நல்ல மனுஷன் எங்களுக்கு மற்ற நேரம்லாம் தியாகம் சொல்லுவாரு யாரு பெரியப்பா பிரம்மா கடைசி வரைக்கும் கோயில்ல வரும்போதெல்லாம் மொத்த பேர் தருவாரு
யாரு? விக்ரம்மா. அப்புறம் எப்பா, தீபாவளி நீங்களா? டேய், யாருக்குடா கேக்குறீங்க? பிரம்மா ஒத்த வண்டி பிரம்மாதானே? விடுபட்ட வகையா தேவலோக பிரம்மன் படைக்கும் தொழிலுக்கு அதிபதி. தேவகோட்டில் இருக்கும்போது எரிச்சிட்டீங்களா? பட்டுக்கோட்டையில அடிச்சாங்க. தேவலோக பிரம்மன் சிருஷ்டி தொழிலுக்கு அதிபதி, படைக்கும் தொழிலுக்கு அதிபதி. 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 கிலோ. என்ன அதிகமா பேசுறீங்க? 4 நோனி நூனி. 4 வகை யோனி, அண்டசம், உப்பிசம், சரேதசம், சுதேதசம் சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84. உங்க அப்பா பத்தி நான் தெரிஞ்சுட்டான். உங்ககிட்ட நிறைய விளையாடுவான். நிறைய பேசக்கூடிய என் ஒருத்தர். தங்கச்சிகிட்ட நீங்க சில கேள்வி கேட்டிருக்கீங்களா? உள்ள என் தங்கச்சி அங்க 1000 கண்ணு பான் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கு. ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குமே. ஒண்ணுக்கு போல உங்களை அந்த மேடையில அசிங்கப்படுத்துறதுக்காக என் தங்கச்சி வாமப்பு பண்ணிக்கிட்டு சாமி ஏற்றாரு. எதுனா கீழே இருந்து கீழே சாமி என்ன வேண்டாரு? உன் தங்கச்சி ஒண்ணுக்கு போகுது. நீ என்ன பண்ண? நான் பாட்டில் எடுத்துட்டு போறேன். அப்படி செய்யலாம். போயிட்டு வாங்க. நீங்க உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம். ஆமா ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஆமா யாரு? உங்களுக்கு ஒரு ஆளு பத்தியா இப்படி திறமை இருக்கியா? உண்மை கண்ணனை கை உண்மையிலே ஓனாலா அவனோட ஆளா? எங்க 2 பேத்துக்கு வேலை. ஏய் என்னடா கூட்டணி இதுல போறீங்க? சொல்ல போனா அது எவன் மூட்டாட்டினே தெரியல. 5:30 ஆனா வரை நீங்க எழுதிட்டு தெரியல. நீங்க அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். உங்கள்ட்ட பேசின மாதிரி அந்த பொண்ணுடையும் பேசிருப்பாருங்களே. பாரு நல்ல சாமிடா, யுத்தியம் கிடைச்சிருச்சுடா, கூட்டி விட சொல்றாங்க. விட்டா காசு கொடுத்தா தெரியல. இதனால என்ன இருக்கு? அதுதான் சரி, நீ சொல்றதும் சரி. 1500 2000 வாங்கிக்கிறோம். ஆளுக்கு 1000 பார்த்துக்குருவோம். ரூம் செலவு அது 500 தனியா வாங்கிக்கிறோம். செக்யூரிட்டி மணிகண்டனுக்கு அவனுக்கு ஒரு 200 கொடுத்துக்கணும். ஆளுக்கு 100 சரி சரி. கல்யாணம் மானத்தோட தெரியாம இருக்கு அவனும். தீபாவளிக்கு செலவுக்கு என்ன போய் ரெடி பண்ணிட்டேன் பாரு. கண்ணே ரெண்டேமா அதுக்கு அட்டமும் நாடகம் ஏன்டா ஒரு கட்டப்பூ நாடகத்துல இருக்கிற கூட்டு வந்து என்னதான் ஆலயத்தை காணாம. ஒரு ஆலயம் என்பது வங்கை மனது முதுக பிரசவ வச்சு இது பண்றியாமா? சாமியார் வந்திருக்கிறார். விடுமா, நாய் மோந்து பார்த்துட்டு வண்டி ஓட்ட போதாங்க. சாமி அழைத்து வாருங்கள். சாமி சாமி அதெல்லாம் எப்படி ஆசை இல்லாம இருக்கும்? தங்கச்சி ஆத்தா என்னாச்சு? செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா சொடி செட்டி சிங்கரமா சவடிக்கு மாலைக்கு தேடி வந்தா சொடி செட்டி சிங்கரமா மேடையிலே சேர போரே தாளம்பட்டு தாரபூமி மாமரம் பார்த்து தாரபூமி மாமரம் பார்த்து தேடிய சொல்லிட்டா பாறையமா
பாட்டு புது பாட்டு பொன்னி பாடி தாளாட்டு ஒரு பிறவி பொன்னானி உள்ளத்த சீராட்டு ஒரு பிறவி பொன்னானி உள்ளத்த கொடுத்து விட்டு காலம் இருக்கும் வரை பொன்னானி அன்புக்கு வயதுமில்லை தோளுக்கு முந்தானி நெஞ்சுக்கு நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்காரு. சாமினா யாரு? பொன்னுச்சாமி, கண்ணுச்சாமியா, பொன்னுச்சாமி, நாராசாமி கல்யாணம் கட்டிக்கினாங்கோ. என்ன யாருன்னு வந்திருக்கா? நாரத மகரிஷி. நாரத மகாமணி வர எப்போ வந்தார்? அவர் உள்ள பவுடர் போட்டதை கேட்கலடா, இங்க வந்துட்டார் உடனே. சரி அழைத்து வாருங்கள், நானும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அல்லவா? அவரே தட வாடகை மோப்பம் முடிச்சே வந்துடுவார். பாக சாமி, மேற்கு சீமை என்ன மேகாட்டு கோவில் கதை ஒன்று நடக்குதம்மா. காட்டு புலி ஒன்று நாயம் போச்சு காதல் சொல்லம்மா. பாடு 10 கத்திரிக்காய் வாய்க்குள்ள போகும்போது சாமிக்கு பாடுற பாட்டாது. வணக்கம் வணக்கம் பலமுறை சொல்லி நாரதர் சொல்லி தமிழ் மகன் சொல்லி வணக்கம் பலமுறை சொல்லி சபையில் இருந்தே நாரதர் முன்னே உங்கள் வர பாடி நான் வாழ ஏற்றோ எங்கள் குலவாழ அருள் செய்ய பலமுறை சொல்லி நாரதர் சொல்லி தமிழ் மகள் கண்ணே என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசை தர வேண்டுகிறேன் சாமி. அதே நேரத்தில் 9 வருக 9 சாமியா சாமி போய்